ராகுல் விஜய் சந்திப்பு உறுதியானது. தாவேக கூட்டணி, காலியான திமுக கூடாரம். சமீபத்தில் நெல்லையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியில் பாதிக்கு பாதியாக சுமார் 117 தொகுதிகள் வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியதாக கூறப்படுகிறது. அதேபோல் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் திமுக வெற்றி பெற்றால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றே தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்னாள் தலைவர் KS அழகிரியும் இதே கருத்தை முன்வைத்துள்ளார். இதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டு விட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் டெல்லி காங்கிரஸ் தலைமை சமீபத்தில் தமிழக தேர்தல் அரசியல் கள நிலவரம் குறித்து ஒரு தனியார் நிறுவனத்திடம் கருத்து கணிப்புகளை எடுக்க செய்து அதன் ரிப்போர்ட்டுகளை பெற்றிருக்கிறது. அதில் காங்கிரஸ் விஜய் இருவரும் கூட்டணி அமைத்து மேலும் இதர கட்சிகள் இணையும் பொழுது தமிழகத்தில் விஜயுடன் இணைந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளது என்கின்ற ரிப்போர்ட் டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு சென்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விஜயுடன் வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கு ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி இருவருமே பச்சை கொடி காட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் கடந்த 2006 முதல் 2011 வரை மைனாரிட்டி ஆட்சியாக இருந்த திமுக காங்கிரஸ் துணையுடன் ஆட்சி அமைத்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் காங்கிரசுக்கு பங்கு கொடுக்கவில்லை. ஆனால் அதுபோன்று இனி ஏமாந்து விடக்கூடாது. வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சி தயவு இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்கிற சூழல் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவுடன் அதிக தொகுதிகளை பெற்று போட்டியிட்டால் மட்டுமே ஆட்சியில் பங்கு கொள்ள முடியும். வழக்கம் போல் திமுக கொடுக்கும் தொகுதியில் போட்டியிட்டால் அது கதைக்கு ஆகாது என முடிவு செய்துள்ளது காங்கிரஸ் கட்சி. விஜயுடன் கூட்டணி அமைத்து குறைந்தது 80 முதல் 90 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு வரும் தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொள்ளலாம் என்கின்ற உற்சாகத்தில் தற்பொழுது தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதை உறுதி செய்திருக்கிறது காங்கிரஸ் தலைமை. அந்த வகையில் விஜயை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தவும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து விரைவில் விஜய் ராகுல் காந்தி இருவரும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து விஜய் சோனியா காந்தி சந்திப்பு, விஜய் பிரியங்கா காந்தி சந்திப்பு என அடுத்தடுத்து அரசியலில் பல நிகழ்வுகள் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் அடுத்தடுத்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வெளியேறும் என்றும் அந்த வகையில் வெளியேறி தாவேகாவுக்கு இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு சூழலில் திமுகவின் கூடாரம் காலியாகும் பட்சத்தில் வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுகவால் தக்க வைக்க முடியாது என்கிறது அரசியல் கள நிலவரம்.